Fourth question, what is aqueous and non-aqueous solution? Give an example. Aqueousனா முதல் மீனிங் என்னன்னா தண்ணி கலந்துருக்குன்னு அர்த்தம், தண்ணி சம்பந்தமானதுன்னு அர்த்தம், வாட்டர் சம்பந்தமானது. நான் அக்வஸ்னா அது தண்ணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதான் மீனிங். நம்ம ஆன்சர்ல பார்ப்போம். ஆன்சர் ஃபோர்த்துக்கான ஆன்சர் அக்வஸ் சொல்யூஷன் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்ப முதல் பாருங்க, அக்வஸ் சொல்யூஷன்னா the solution in which water acts as a solvent is called aqueous solution. இப்ப ஏதோ ஒரு சொல்யூஷன்ல தண்ணியில தான் நம்ம ஏதாவது கரைக்கிறோம்னா, தண்ணியில தான் ஏதாவது கரைக்கிறோம்னா தண்ணி தான் சால்வெண்ட். ஏன்னா தண்ணி தான் நிறைய இருக்கும், அதான் சால்வெண்ட். ஏதாவது ஒரு சொல்யூஷன்ல தண்ணி சால்வெண்டா இருந்ததுன்னா அதுக்கு பேர் அக்வஸ் சொல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காமன் சால்ட் இன் வாட்டர், உப்பு எடுத்து தண்ணியில கரைக்கிறது, சர்க்கரை எடுத்து தண்ணியில கரைக்கிறது, காப்பர் சல்பேட் எடுத்து தண்ணியில கரைக்கிறது, இன்னும் நிறைய இருக்கு எக்ஸெட்ரா. த சொல்யூஷன் இன் விச் எனி லிக்விட் அதர் தேன் வாட்டர். இப்ப தண்ணி இல்லாம வேற ஏதோ ஒரு லிக்விட வச்சுட்டு எனி லிக்விட் அதுல எதையாவது நம்ம கலந்தோம்னா, இப்ப ஏதோ ஒரு லிக்விட் வைக்கிறோம்னு சொன்னோமா, அதுதான் சால்வெண்ட். அங்க தண்ணி இல்ல, நான் அக்வஸ் சொல்யூஷன், தண்ணி கிடையாதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சல்பர் டிசால்வ்ட் இன் கார்பன் டைசல்பைடு. கார்பன் டைசல்பைடுன்றது லிக்விடா இருக்கும், அதே மாதிரி கார்பன் டெட்ராக்ளோரைடுன்றது லிக்விடா இருக்கும். இப்ப இதுல சல்பரை சேர்க்கிறாங்க, இதுல அயோடின் சேர்க்கிறாங்க. இந்த பேர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த சொல்யூஷன் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அது பேர் நான் அக்வஸ் சொல்யூஷன். இப்ப இதுல சால்வெண்ட்ன்றது தண்ணி கிடையாது, அதை மட்டும் தெரிஞ்சா போதும். வாட்டருக்கு பதில இப்ப இதுல பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலயும் வாட்டர் இருக்கும் பாருங்க, வாட்டர் வாட்டர் வாட்டர். ஆனா இதுல கார்பன் டைசல்பைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு, வேற ஏதோ ஒரு லிக்விட். Fifth question, define volume percentage. வால்யூம்னா கொள்ளளவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லிட்டர் ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குன்னு வச்சுப்போம், அது 2 லிட்டர்னு வச்சுங்க. அதோட வால்யூம் 2 லிட்டர். அதுல எவ்வளவு கொள்ளும்னு அர்த்தம், கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுல எவ்வளவு கொள்ளும். இப்போ ஒரு சின்ன டம்ளர் இருக்கு, அதோட அளவு பாத்தீங்கன்னா 200 ml இருக்கும். 200 ml தான் அதோட கொள்ளளவு. அதுல அவ்வளவு தண்ணி ஊத்தலாம், இல்ல அவ்வளவு பால் ஊத்தலாம்னு அர்த்தம். வால்யூம் பெர்சன்டேஜ்ன்றதை நம்ம இப்ப ஆன்சர்ல பார்ப்போம், அப்புறம் ஈஸியா புரிஞ்சிடும். ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் வால்யூம் பெர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ், அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. டிஃபைன்ட் அஸ் த பெர்சன்டேஜ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் த கிவன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். இப்ப இங்க பாருங்க, அத ஒரு பெர்சன்டேஜ்னு சொல்றாங்க. பெர்சன்டேஜ்னா நம்ம இன்டூ 100 பண்ணுவோம். பெர்சன்டேஜ்ல இருந்து நம்பரா மாத்தணும்னா தான் நம்ம மேக்ஸ்ல நிறைய போட்டிருப்போம், டிவைட் பை 100. இப்ப பாருங்க பெர்சன்டேஜ், இது பெர்சன்டேஜ்னா இன்டூ 100 பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுங்க. இன்டூ 100 போட்டாச்சு. இப்ப பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் த கிவன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம், ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு வெசல் இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, அது கூட மில்க் இருக்கு, தண்ணியும் பாலும் கலந்துருக்கு. அது 10 ml மொத்தம் அதோட அளவு. அதுல 2 ml மில்க் இருக்கு, 8 ml வாட்டர் இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட். இப்ப எது இதுல அதிகமா இருக்கு, வாட்டர் தானே அதிகமா இருக்கு, அப்ப அது சால்வெண்ட், மில்க் சொல்யூட். சொல்யூட்ன்றத மேல போட்டுக்கணும். வால்யூம் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் த கிவன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வால்யூம் ஆஃப் சொல்யூட்டை மேல போட்டுக்கணும், டிவைடட் பை டோட்டல். என்ன டோட்டல் இந்த சொல்யூஷன், சொல்யூஷனோட அளவு 10. அப்ப இதுல மேல என்ன போடணும், சொல்யூட்டுக்கு 2 போடணும். இந்த எக்ஸாம்பிள் படி 2 போட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்னா கீழே 10 போடணும், இன்டூ 100. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு வால்யூம் பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். இதை நம்ம இன்னொரு விதமா எப்படி எழுதலாம்னா, வால்யூம் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட். மேல இருக்கிறது சேம் தான், கீழே இருக்கிறது சொல்யூஷனை சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட்னு எழுதலாமா. இப்ப 2 பிளஸ் 8 10 தானே, அப்ப சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட்னு எழுதலாம் சொல்யூஷனை. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு எழுதுனா கூட போதும். இப்ப இங்க நல்லா புரிஞ்சுங்க, டிஃபைன்ட் அஸ் த பெர்சன்டேஜ், அது ஒரு பெர்சன்டேஜ், அதனால இன்டூ 100 போடுறோம். அதை எப்படி பெர்சன்டேஜா சொல்லுவாங்கன்னா பை, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட், வால்யூம் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இந்த, அது எதுல இருக்கும், டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனா அதை கீழே போட்டுக்கணும், டோட்டலை கீழே போட்டுக்கணும், அதுல ஒரு பங்கை மேல போட்டுக்கணும். இதுதான் பெர்சன்டேஜ். இங்க வால்யூம் பெர்சன்டேஜ்னா வால்யூம்னு கூட போட்டுக்கணும், அவ்வளவுதான். 2 மார்க்ல 6th question, the aquatic animals live more in cold region. Why? Aquatic animalsனா தண்ணியில வாழக்கூடிய அனிமல்ஸ் live more, அது எங்க அதிகமா வாழும்னா in cold region. கோல்டு ரீஜன்னா பனி பிரதேசம்,
குளிரான இருக்கிற பிரதேசம், குளிரான இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேக்குறாங்க, ஏன் அது மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் நம்மளுக்கு தெரியணும். அனிமல்ஸ்லாம் உயிர் வாழறதுக்கு, அனிமல்ஸ் ஹியூமன்ஸ்லாம் உயிர் வாழறதுக்கு முக்கியமான தேவை வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் எவ்வளவு நம்மளை சுத்தி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம சுவாசிக்கிறதும் உயிர் வாழறதும் இருக்கு. இப்ப அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா தண்ணியில இருக்க அனிமல்ஸ் பார்த்தோம். தண்ணியில ஆக்சிஜன் எவ்வளவு அளவு இருக்கும்ன்றத பொறுத்து தான் அந்த தண்ணியில அனிமல்ஸ் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ், இப்ப மீனுன்னு எடுத்துப்போம். ஃபிஷ் வந்து தண்ணியில அதிகமா இருக்கு, எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தண்ணியில எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இது எர்த்னு வச்சுங்க. எர்த்ல இது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல், நடுவில் இருக்கிறது ஈக்குவேட்டர். இப்ப நம்மளுக்கு ஈக்குவேட்டர் கிட்ட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற இடத்துல ஓஷன், கடல், பெருங்கடல்லாம் இருக்குல்ல, ஓஷன், சீலாம், அதுல உள்ள வாட்டரோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அதுல உள்ள ஆக்சிஜன் அளவு குறைவா இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுங்க. இதே கோல்டு ரீஜன் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட டெம்பரேச்சர், கோல்டு ரீஜன்னா பனி பிரதேசம் சொன்னோம், அங்க இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கம்மியா தான் இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியா இருந்ததுன்னா தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமா இருக்கும். இது புரிஞ்சாலே போதும். இப்ப இந்த ஆன்சர் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜன் பிகாஸ், ஏன்னா மோர் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன். டிசால்வ்டு ஆக்சிஜன்னா என்னன்னா, ஆக்சிஜன் நம்மளுக்கு தெரியும், டிசால்வ்டுனா அதுல கரைஞ்சிருக்கு. எதுல கரைஞ்சிருக்கு? தண்ணியில ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கு. நம்ம அந்த தண்ணியை நம்மளால அந்த தண்ணி, இப்ப மனுஷன்லாம் போய் தண்ணி உள்ள இருக்கான்னா நம்மளால அந்த ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது. ஏன்னா அது வந்து தண்ணியில கரைஞ்சிருக்கும். நம்ம வெளியே இருக்கும்போது காத்துல இருக்க ஆக்சிஜனை நம்மளால சுவாசிக்க முடியும். மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை தான் எடுத்துக்கும். இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிசால்வ்டு ஆக்சிஜன்னா தண்ணியில கலந்து இருக்கிற ஆக்சிஜனுக்கு பேரு டிசால்வ்டு ஆக்சிஜன். அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கும்னா இஸ் பிரசன்ட் இன் த வாட்டர் ஆஃப் கோல்ட் ரீஜன்ஸ். கோல்ட் ரீஜன்ஸ்ல இருக்க வாட்டர்ல தான் அதிகமா இருக்கும். திஸ் ஷோஸ் தட் த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய கரையும் தன்மை. சாலிபிலிட்டினா கரையது. நான் ஏற்கனவே சொன்னேன் டிசால்வ்டுன்னு சொன்னேன். சாலிபிலிட்டினாலும் ஒண்ணுதான், கரையறது. சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் மோர். அது எங்க அதிகமா கரையினா, எந்த தண்ணியில அதிகமா கரையினா, எந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கோ இஸ் மோர் அட் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் உள்ள தண்ணியில அதிகமா கரையும். அதிகமா கரைஞ்சதுன்னா அந்த தண்ணியில நிறைய ஆக்சிஜன் இருக்கும். நிறைய ஆக்சிஜன் இருக்குன்னா அந்த இடத்துல ஃபிஷ் எல்லாம் அதிகமா இருக்கும். இதுதான் ஆன்சர்.